வணக்கம் மக்களே. ஆமா, இந்த பிக் பாஸ் சீசன் 8ல நாமெல்லாம் என்னவா இருந்திருக்கோம்? நாமெல்லாம் பெரிய கடத்தல்காரர்களா இருந்திருக்கோம், பெரிய மாஃபியா. ஆமாங்க, கடத்தல்காரனா என்ன? ஆக்சுவலி நம்ம இந்த சினிமாலாம் பார்த்துட்டு இந்த குழந்தைங்களை கடத்துறது, போதை மருந்து கடத்துவது, மரக்கட்டை, இப்போ கூட புஷ்பம் வந்துச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி பொருட்களை கடத்துபவர்கள் தான் கடத்தல்காரர்கள் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லைங்க, கருத்தை கடத்துபவர்களும் கடத்தல்காரர்கள் தான். ஆமா, இந்த பிக் பாஸ்ல அப்படி என்ன கருத்தை கடத்திருக்காங்க? ஸோ அதை நம்ம பத்தி பார்க்கலாமா? பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 24 விதமான கேரக்டர்ஸ், 24 விதமான குணாதிசயங்களை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆட்களை உள்ள பிடிச்சு போட்டிருக்காங்க. நாம அந்த 24ல அதாவது சொல்லுவோம் இல்லையா, அதுல ஏதாவது ஒண்ணு நம்மளை ஈர்த்து இருக்கும். அந்த கேரக்டரை நம்ம ஃபாலோ பண்ணி அதை பத்திய கருத்தை கடத்திருக்கோம், அதை பத்திய சிந்தனையை கடத்திருக்கோம், அதை பத்திய தாக்கத்தை கடத்திருக்கோம். ஸோ இவங்க என்ன, அந்த பிக் பாஸ் என்ன எடுத்துக்கிட்டாங்க, அவங்க என்ன கடத்த முயற்சி பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்லலாம் சினிமா போய் நல்ல சினிமானா எல்லாரும் போய் பார்த்து ஜெயிக்க வைப்போம். இப்பயும் வந்து நல்ல சினிமா வந்துச்சுன்னா எல்லாரும் ஆதரவு தரோம். பட் சினிமாக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நிறைய படங்களுக்கு ஆட்கள் வர்றதில்லை, அவங்க வயதை ஒற்றிய அந்த வயதுக்காக ஒரு படத்தை, ஒரு கான்செப்ட் எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அதை பார்க்க தான் நிறைய பேர் வராங்க. அதனால நாங்கள் எங்களோட டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸை நாங்கள் வந்து அந்த ஸ்கூல், காலேஜ் அந்த மாதிரி சர்க்கிள்குள்ள என்ன சொல்றது, ஒரு 18, 16ல இருந்து ஒரு 28, 30 வயசுக்குள்ள ஆட்களுக்காக ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க இல்லையா? ஸோ அது சினிமா நாம தேடி போய் பார்க்குற அந்த ஊடகம். இவங்க நம்மளை தேடி வந்து பார்க்குற இந்த ஊடகமான அந்த பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களும் அதே சாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு மக்கள் எதை வந்து அவங்க கிட்ட போய் சேரும், இந்த போன் மூலியமா எது போய் சேருது. ஸோ டிக்டாக் ஆரம்பத்தில், இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்ஸ், ரீல்ஸ், யூடியூப் ரீல்ஸ், அந்த மாதிரி இது மூலியமாக மக்கள் கிட்ட என்ன போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பெருவாரியாக போகுது. அதுவும் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கவர்ச்சியான சீசன் இல்லை. ஏன்னா கமல்ன்ற அந்த கவர்ச்சி, கருத்து கவர்ச்சி நான் சொல்றது, நீங்க கவர்ச்சினா வேற எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. கருத்து கவர்ந்து இருக்கக்கூடிய காந்தம் மாதிரி ஒரு பர்சன், ஒரு ஆள் இல்லை அப்படின்னும் போது அவங்க இந்த சீசனை வந்து அவங்க சரி யாரை வச்சு நம்ம இதை வந்து கடத்தலாம், நம்மளை ஆட்களை கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அதிகமா உள்ள, ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்டை கொடுத்து நம்ம கடத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் மக்கள் பரவாயில்ல, கருத்தை மட்டும்தான் எடுத்து கடத்தியிருக்காங்க. ஆமா, ஏன்னா வெற்றி பெற்றது கடைசியில யாருன்னு பாத்தீங்கன்னா, சேனலா மக்களான்னு பார்த்தா மக்கள் தான். ஸோ இதுல இருந்தே புரிஞ்சுக்கணும், நாம எல்லாருமே கடத்தல்காரர்கள், நல்ல கருத்தை கடத்திய கடத்தல்காரர்கள். கடத்தல்லாம் என்னங்க? ஆக்சுவலி கடத்துவது அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கிறத இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது, அதுதான் கடத்துறது. ஸோ கடத்தி கொண்டு போவது, எடுத்து கொண்டு போவது தான் தமிழ்ல இன்னும் நம்ம அழகா சொல்றது, கடத்தி கொண்டு போவது. நம்ம நேரத்தை கடத்தி கொண்டு இருக்கிறோம். பிக் பாஸை பார்த்து நம்ம நேரத்தை கடத்தி கொண்டிருந்தோம், ஸோ கருத்தை கடத்தி கொண்டிருந்தோம். அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு நல்ல கருத்தை கடத்திருக்காங்க. கடைசியில் அவங்க ஆரம்பிச்சு என்னமோ வேற ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கலாம், பட் போய் சேர்ந்தது தமிழ் ஜெயிச்சது. ஆமா, நேத்து முத்துக்குமரன் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஆமா, எல்லாருமே வந்து இங்க மூவி ப்ரொமோஷன்ல இருக்கும்போது யாரை மிஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது யாரும் சொல்லவே இல்லை. ஆனா வந்து இந்த ஊடகத்துறைக்காரர்கள் கேட்கறாங்க. ஏன்னா ஆர்வம், அவங்களுக்கு என்ன ஆர்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊடகத்துல இருந்து ஒருத்தன் போய் ஜெயிச்சிருக்கான், அதுவும் தமிழ் பேசும் ஒருத்தன், கிராமத்துல இருந்து ஒருத்தன், இங்க ஊடகத்துல பணியாற்ற எல்லாருமே வந்து அவனை முத்துக்குமரனை ரிலேட் பண்ணிக்கிறாங்க. அதனாலதான் அந்த கேள்வி அங்க எழுது. சோ அவங்க கேட்கறாங்க, முத்துக்குமரன் ஆமா அவர் பிஸியா இருக்காரு, அவர் ஒரு வேலையில இருக்காருட்டு. முத்துக்குமரன் எங்க இருந்தாரு நேத்து அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா, முத்துக்குமரன் வந்து ஆமா தமிழ் முதற் கடவுள் முருகனை பாக்குறதுக்காக திருச்செந்தூர் போயிருக்கேன். நான் வந்து பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 4 நாள் முன்னாடி இங்க வந்துட்டு போயிருந்தேன். அதனால திரும்ப வந்து நான் இங்க வந்து இவரை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால என்னோட இந்த கடனை செய்வதற்காக, எது கடன் எது கடமை இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் செஞ்சுட்டு போனோம் அப்படின்றதுக்காக, கடனுக்காகவும் கடமைக்காகவும் அங்க போயிருக்காரு. ஸோ அவர் கடத்தி கொண்டு போனது அதுதான் கருத்தை, தமிழ் கருத்தை. தமிழ் பேசும் அனைவருக்குமே அவர் அந்த கருத்தை, நல்ல கருத்துக்களை கடத்தி கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. நாமெல்லாம் பெருமையா சொல்லிக்கலாம், நாம எல்லாமே நல்ல கடத்தல்காரர்கள். ஆமா, சினிமால காட்டுற மாதிரி கடத்தல்காரர்கள் என்றாலே ஏதோ ஒண்ணு தீங்கு செய்யணும் அப்படின்னு ஒண்ணு அவசியம் இல்லை. கடத்தல் என்பது அதுதான், ஒன்றை இன்னொருவருக்கு கொண்டு போய் சேர்ப்பது. அது பொருளாக இருக்கலாம், கருத்தாக இருக்கலாம், குணமாக இருக்கலாம், ஆட்களாக இருக்கலாம், மரங்களாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நல்ல கருத்தை ஒரு தங்கமான பையன் முத்துக்குமரன் கடத்தி கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்த்திருக்காரு. ஸோ நாமளும் இதை வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, உங்ககிட்ட கொண்டு வந்து நம் கருத்தியல் மூலியமாக அந்த கருத்துக்களை தான் கொண்டு வந்து கடத்தி உங்களையும் கடத்தல் இன்வால்வ் பண்ணிட்டேன். யூ ஆர் ஆல்சோ இன் த கிரைம், நீங்களும் இந்த கிரைம்ல இன்வால்வ் ஆயிருக்கீங்க. நான் சொல்லிக்கிறேன்,
பெருமையா நான் ஒரு கடத்தல்காரன். நீங்களாம் கடத்தல்காரர்கள் தானே? ஆமா, என் கூட சேர்த்துட்டீங்களே, கூட்டு சேர்ந்தா நீங்களும் அந்த கடத்தல்ல உங்களுக்கும் பங்கு இருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து பெருமையா சொல்லுங்க, யாரெல்லாம் கடத்தல்காரர்கள் அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. திரும்பவும் நம்ம ஒரு இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல சிந்தனையோட திரும்பவும் சந்திப்போம். இன்னைக்கு நைட்டு முடிஞ்சா லைவ் வரேன் கண்டிப்பா. நம்ம ஏதாவது ஒன்று நல்ல விஷயத்த எல்லாருமே சேர்ந்து பேசுவோம். நன்றி மக்களே, நன்றி கடத்தல்காரர்களே அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன்.